இங்கே உலகெங்கிலும் மாறுதல்களை, புரட்சியை, மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தியவர்கள் சாதாரண மக்கள் தான். மன்னர்களோ அமைச்சர்களோ இல்லை, பெரிய செல்வந்தர்களோ இல்லை, சாதாரண மக்கள் தான் உலகெங்கிலும் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படித்தான் நாம் முன்னெடுக்கிற இந்த அரசியல் ஒரு புரட்சிகர மகத்தான கனவை முன்னெடுத்துகிற ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியல். இங்கே அரசியல் என்பது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிவு சமூகம், என்னிலும் இளைய என் தம்பிதங்கள் சிந்திக்கணும். இவருடைய அரசியல் கட்டமைப்பின் அடித்தளம் சாதி, மதம், சாராயம், பணம். நடுவால ஒரு தூண், இது 4 தூண்கள், நடுவில் ஒரு தூண் திரைக்கவர்ச்சி. இதில் தான் கட்டமைத்திருக்கிறது. இவருடைய இந்த ஆட்சி அதிகாரத்தின் செயல் திட்டம் என்ன? சலுகை, மானியம், போனஸ், இலவசம். இந்த 60 ஆண்டுகளில் இதை தவிர வேற எதையாவது சொற்களை நீங்கள் கேட்டதுண்டா? மானியம், சலுகை, போனஸ், இலவசம், அவ்வளவுதான், அவ்வளவுதான். இங்கே என் அன்பு பெற்றோர்களும் என் அன்பு தம்பி தங்கைகளும் கவனிக்கணும். சாதி ஒரு சமூகத்தில் வந்து, ஒரு நாட்டில் சாதி அரசியலாகி அது அதிகாரத்துக்கு வருமானால் அங்கே சகோதரத்துவம், சமத்துவம் செத்துப்போகும். சகோதரத்துவம், சமத்துவம் என்பது கேள்விக்குறியாகிவிடும், இருக்காது. மதமே அரசியலாகி அது அதிகாரத்திற்கு வருமானால் அங்கே மனிதநேயம் என்பது மரணித்து போகும், இருக்காது. பணம் அரசியலானால் அங்கே போராடி பெற்ற சுதந்திரமும் கட்டமைக்கப்பட்ட ஜனநாயகமும் செத்து போய் கேடுகட்ட பணநாயகம் பிறந்துவிடும். இப்போது அதான் நடக்கிறது. பணம் அரசியலானால் அங்கே பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும். பணம் அரசியலானால் சேவை என்கிற சொல் செத்து போய் எவன் முதலீடு செய்கிறானோ, வாக்குக்கு காசு கொடுக்கிறானோ அவனுடைய லாப தேவை வந்துவிடும், மக்கள் சேவை செத்துவிடும். இதுதான் இருக்கிற உண்மை நிலை, யதார்த்த நிலை. இதை கற்றறிந்தவர்கள், கற்றுக்கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். இதை கடந்து ஒரு அரசியலை கட்டமைக்கணும். அப்ப எது? இங்கே நீண்ட காலமாக நீங்கள் பாருங்கள், கட்சி அரசியல் இருக்கும், தேர்தல் அரசியல் இருக்கும், மக்கள் அரசியல் இருக்காது. இங்கே செய்தி அரசியல், விளம்பர அரசியல் செய்வார்கள், செயல் அரசியல், சேவை அரசியல் இருக்காது. அது எப்படின்னா, செப்டம்பர் 16 குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் என்பது செயல், இது பாருங்க செய்தி. ஆனால் ஜனவரி 1 இதற்கு நாடெங்கிலும் பதாகையில் வச்சு தொலைக்காட்சிகளில், டிஜிட்டல் எண்ணியல் திரையில் செப்டம்பர் 16 குடும்ப தலைவிக்கு 1000 கொடுப்போம் என்று ஜனவரி 1 விளம்பரம் செய்வார்கள். இதற்கு பேர் என்ன? செய்தி அரசியல், விளம்பர அரசியல். சேவை அரசியல் என்ன? ஒரு குடும்ப தலைவிக்கு உதவணும்னா 1000 ரூபாவோட ஈட்டிக்கொள்ள முடியாத வறுமை இருக்குன்னா, ஏழ்மை இருக்குன்னா 950 கோடியை இழக்குது அரசு. இந்த 950 கோடியை ஒவ்வொரு மாதமும் பார்த்தா 12,000 கோடி கிட்ட போகுது. அதை என்ன பண்ணணும்? 12,000 கோடியை ஒரு சிறு குறு தொழிலில் முதலீடு செய்து பெண்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா அவங்களுக்கு நிலையான ஒரு வாய்ப்பை, வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி வருவாய் பெருக்கத்தை கொடுத்து தங்கள் கைகளிலேயே சம்பாதித்து கொண்டு வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறையை கொடுப்பது செயல் அரசியல், சேவை அரசியல். இந்த 1000 வச்சு கொடுத்து ஏமாற்றுவது என்பது அது ஒரு விளம்பர அரசியல், செய்தி அரசியல். அங்கே சேவையும் இல்லை, செயலும் இல்லை, அது மக்கள் அரசியலும் இல்லை. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு, இப்போ தேர்தல் நடக்குது, ஆட்சிக்கு வந்துட்டா மக்களை பற்றி தான் சிந்திக்கணும், அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்க கூடாது. கட்சிக்கு நிதி வதிப்பது, பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்க வேண்டியது, அப்புறம் ஒவ்வொரு மாவட்ட செயலரும் பணம் வாங்க வேண்டியது, கமிஷனை வாங்க வேண்டியது, அதை வச்சுக்கிட்டு அடுத்த தேர்தலையே குறிவிக்கிறது. எப்படி? மக்களை பற்றி சிந்திக்காமல், மக்கள் அரசியலை சிந்திக்காமல் கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். தேர்தல் அரசியல்னா என்னன்னா, மகளிர் வாக்கை நம்ம எடுக்கணும், என்ன பண்ணலாம்? குடும்ப தலைவிக்கு 1000, தேர்தல் அரசியல். அடுத்து படிக்க போகிற இளைஞர்கள் வாக்கை நம்ம பக்கம் இழுக்கணும், என்ன பண்ணலாம்? தமிழ் மகன் 1000, சரி. அப்புறம் படிக்க போகிற பெண்கள் வாக்கை நம்ம கட்சிக்கு எடுக்கணும், என்ன பண்ணலாம்? புதுமை பெண். புதுமை பெண் எது? 1000 ரூபாய்க்கு கையேந்திர பெண் தான் புதுமை பெண். எது உண்மையிலே புதுமை பெண்? எது? கல்வி, தன்னுடைய கல்விக்கேற்ற வேலை,
யாரையும் சார்ந்திராது தன் உழைப்பின் மூலம் வாழ்கிற தற்சார்பு வாழ்க்கையை எந்த பெண் நிலைநாட்டிக் கொள்கிறாளோ, ஈட்டிக் கொள்கிறாளோ, ஏற்படுத்திக் கொள்கிறாளோ அவதான் புதுமை பெண். யார் காலையும் சார்ந்து அப்பாவையோ அம்மாவையோ அண்ணனையோ தம்பியோ கணவனையோ சார்ந்தில்லாமல் தன் கையாலே உழைத்து தனக்கான வருவாயை பெருக்கிக் கொள்கிற ஒரு தற்சார்பு வாழ்வை ஒரு பெண் பெறுகிறாள் என்றால் சமூகத்தில் மதிப்பு உயரும். அவள் கல்விக்கேற்ற வேலையை பெற்று, வேலைக்கேற்ற சம்பளத்தை பெற்று, அதுக்கேற்ற வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாள் என்றால் அவள் புதுமை பெண். இந்த யார் எந்த ஆண் துணையும் இல்லை என்றாலும் அவரை சார்ந்து வாழாமல் என்னால் வாழ முடியும் என்கிற ஒரு பெண் பிறரை சார்ந்தில்லாமல் தன் காலிலே நிற்கிற வலிமையை பெறுகிறாளோ அவை புதுமை பெண். அப்படி இல்லையே. அப்போ படிக்க போற பெண்கள் வாக்கை இழுக்கணும், மாணவர்கள் வாக்கை இழுக்கணும், மகளிர் வாக்கை கவரணும் என்று திட்டமிடுவதுதான் தேர்தல் அரசியல். இப்போ உதாரணமா 31 லட்சம் பேருக்கு ஒரே நல்ல மடிக்கணினி. எப்போ இந்த மாதம் தேர்தல், போன மாதம் 31 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி. இதுதான் கேடுகட்ட தேர்தல் அரசியல். மக்கள் அரசியல் என்ன பண்ணியிருக்கணும்? போன ஆண்டே கொடுத்துருக்கணும். உண்மையிலே மாணவர்கள் மேலே அக்கறை இருந்தால் போன ஆண்டே கொடுத்துருக்கணும். அதுவும் +2 படிக்கிறவருக்கு இல்லை, 3ஆவது ஆண்டு படிக்கிறவனுக்கு. எவனுக்கெல்லாம் வாக்குரிமை இருக்கோ அவனுக்கு கொடுத்துறது. மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கிறவங்க கூட ஏன்னா அந்த வாக்கை உறுதி செய்யணும். எப்படி? இதுதான் தேர்தல் அரசியல். இப்போ இதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு 3000 கொடுக்கல. இந்த முறை பொங்கலுக்கு, ஏன்னா இந்த ஆண்டு தேர்தல் வருதுங்கிறதுனால இந்த ஆண்டு பொங்கலுக்கு 3000 பணம். ஏன்? தேர்தல் அரசியல். இப்போ திடீரென்று 1,31,00,000 வங்கி கணக்கில் ஒரே நாளில் ராத்திரியில் 1,30,31,00,000 வங்கி கணக்கில் 5000 ரூபாய் போடப்பட்டிருக்கு. 6,800 கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கு. எதுக்கு? இந்த ஓட்டுக்கு தான், இந்த வாக்குக்கு. அதில் என்ன காரணம்? நீங்கள் இந்த தேர்தல் வந்துருச்சுன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதிகாரம் போயிடும். நாங்கள் முறைப்படி மக்களுக்கு கொடுக்குற 1000 கொடுக்க முடியாது. அதனால இந்த 3 மாதத்துக்கு நாங்கள் தர முடியாது. அதனால முன்கூட்டியே இந்த 3000 போட்டுருவோம். அப்புறம் இந்த 2000 எதுக்குன்னா கோடை, ஏப்ரல் மேயில் உங்களுக்கு கோடை விடுமுறை, சம்மர் வெக்கேஷன். ஏன்னா இந்த ஆண்டு தான் ஏப்ரல் மே வருது, போன ஆண்டு இல்லை. அது இந்த ஆண்டு வர்றதுனால கை செலவுக்கு அப்பாவுக்கு நாட்டு குடிகள் மேலே அக்கறை, கை செலவுக்கு 1000 ஏப்ரல் மாதத்துக்கு மே மாதத்துக்கும் கை செலவுக்கு கொடுத்துருக்காப்புல. ஏன் ஏப்ரல் மேல தேர்தல் வருது. வாக்குக்கு நேரடியாக காசை, மக்கள் காசை, அரசு காசை 6,800 கோடியை அதிகாரத்தில் இருப்பதால் மக்களின் வங்கி கணக்கில் கொடுத்து தன் வாக்கை தக்க வைக்கிறது. இதுதான் தேச துரோகம், ஜனநாயக படுகொலை. சம அளவில் தேர்தலில் போட்டிடுறோம் நாங்கள். மக்களாட்சி ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு, சம உரிமைங்கிறீங்க. எனக்கு எங்க சம வாய்ப்பு? எனக்கு எங்க சம உரிமை? உங்கள்கிட்ட காசு இருந்தது, கவர்மெண்ட் அரசு உங்கள்கிட்ட இருந்துச்சு, போட்டிங்க. நான் என்ன பண்ணுறது? எப்படிப்பட்ட ஆட்சி முறை, எப்படிப்பட்ட அரசியல்? என் தாத்தன் காமராஜ் தேர்தலில் நிற்கலை, கட்சி ஆட்சி அமைக்குது. அப்போ தேர்தலில் நின்று 6 மாதத்துக்குள்ளே வெல்லணும், அப்போ தான் முதலமைச்சராக முடியும். அப்போ குடியாத்தத்தில் ஒரு இடைத்தேர்தல் வருது. அங்கே கோதண்டராமன் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒருத்தர் போட்டிடுறாப்புல. நம்ம தாத்தா போட்டிடுறாப்புல. வாக்கெட்டு போகும்போது சனம் ஓடியாந்து, ஐயா இந்த பாலத்தை கட்டி கொடுங்கய்யா, இந்த பாலத்தை கட்டி கொடுங்கய்யா, நாங்கள் உங்களுக்கு ஓட்டை போட்டுறோம்னு சொல்லுது. நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுறோம்னு சொல்கிறாங்க மக்கள். பார்க்கலாம் ஆகட்டும், பார்க்கலாம்னு போயிட்டார். கூட வந்த தலைவர்கள்லாம், ஐயா கட்டித்தாரேன்னு ஒருத்த வார்த்தை சொல்லியிருந்தா சனம் நமக்கு ஓட்டு போட்டுரும்ல. அது நல்லாவா இருக்கு? நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோம், நம்ம போட்டிடுறோம், ஐயானா முதலமைச்சர் கட்டி கொடுத்துருவாருன்னு சனம் நம்பும். நான் கட்டித்தரேன்னு சொன்னால் ஒரு மாதிரி லஞ்சமாயிராதா? நம்மளை எழுத்து நிற்கிற கோதண்டராமனுக்கு என்ன பதவி இருக்குது? அவர் என்ன உறுதி செய்ய முடியும்? அதனால தப்பு. மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்தோம்னா செஞ்சுக்கிடுவோம். அப்படி நம்ம வார்த்தையை கொடுத்து ஓட்ட பறிக்க கூடாதுன்றப்பல. அவன் வாழ்ந்த நாட்டில் தான் இது ராத்திரியோட ராத்திரி 5000 வங்கி கணக்குக்கு வருது. எப்படி? மக்கள் அரசியல் தேர்தல் அரசியலுக்கு வேறுபாடு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னும் மறுபடியும் பேசுகிறேன். புரியுதா? புரியும், உங்களுக்கு புரியும். மக்கள் அரசியல் என்பது இப்போ பாருங்க, தலைவனுக்கும் மனிதாபிமானிக்கு வித்தியாசம் இருக்குது. இவங்க எப்படின்னா
ஐயா எம்ஜிஆர் எப்படின்னா, பசிக்குது பசிக்குது அப்படின்னா அவர் பொறுக்க மாட்டார். பசிக்கிறா இந்த போய் சாப்பிட்டு வா இந்தா அப்படின்னு கொடுத்துருவாப்புல. இந்த காமராஜன் ஒருத்தர் நம்பருங்க, அவன் எப்படின்னா, ஐயா பசிக்குது ஐயா இந்த போய் சாப்பிட்டு நான் இங்கே இருப்பேன், இந்த இங்கே தான் இருப்பேன், சாப்பிட்டு என்னை வந்து பாரு, போயிட்டு வா. சாப்பிட்டு வந்தவொடனே ஐயா நான் சாப்பிட்டேன் அப்படியா, அங்கே காசை கொடுத்து அனுப்பியாச்சு. அது ஹியூமன் பீயிங், மனிதாபிமானம், அவ்வளோதான். இது எப்படின்னா, சாப்பிட்டு வந்து உட்காருப்பா உட்காரு, உன் பேர் என்ன? ரங்கசாமியா, என்ன படிச்சிருக்க? பிஏ படிச்சிருக்கேன். பிஏ படிச்சுட்டேன், பட்டப்படி படிச்சிருக்கேன். எந்த ஊர்? ராமநாதபுரம்ங்கயா. அப்படியா? அப்பா என்ன வேலை செய்கிறாங்க? விவசாயம் பார்க்குறேன். விவசாயம். டே உனக்கு என்ன வயசு? ஐயா எனக்கு 26 வயசு ஆகுதியா. சரி சரி நீ போ பாதிகாரியை கூப்பிட்டு, நாட்டில் பட்டம் படிச்சுட்டு 26 வயசில் சாப்பிட வழி இல்லாமல் திர்றானே, இந்த மாதிரி எத்தனை ஆயிரம் இளைஞன் படிச்சுட்டு தெரியுவேன், அவனை பூரா கணக்கெடுங்கிறேன். படிச்சுட்டு வேலை இல்லாதவனுக்கு அத்தனை இளைஞனுக்கும் நிரந்தர பசியை போக்குறதுக்கு வேலை கொடுக்க திட்டத்தை தீட்டு இவன் தான் தலைவன். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? அப்போத்தான் இங்கே பாரு எப்படி சொல்கிறான், லீ குவான் யூ, இந்த சின்ன நாடு உன் சென்னையில் பாதி தான் இருக்கும், 45 நிமிஷத்தில் மொத்த நாட்டையும் சுற்றி வந்துடலாம். அவன் லீ குவான் யூன்னு ஒரு கனவு நாயகன் வர்றான், ஒரு ரெவல்யூஷனிஸ்ட், ஒரு புரட்சியாளர் வர்றான். அவன் எப்படி வர்றான்? உன் மக மாதிரி வர்றான். எப்படி? நான் உங்கள் கருத்துக்கானவன் அல்ல, உங்கள் நலனுக்கானவன். புரியுதா? அதே மாதிரி அவன் தான் எப்படி வர்றான்? only 10 years என் நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக உருவாக்குவேன். இன்னும் 1000 ஆண்டுகள் தாண்டி போனாலும் என் நாட்டை பற்றி இந்த உலகம் பேசுகிற உயரத்தில் வாப்பேங்கிறான். என்னுடைய கவலை நெக்ஸ்ட் எலெக்ஷன் இல்லை, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுங்கிறான். எப்படி? நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுங்கிறான். அதை ஓமையா எப்படி சொல்கிறேன், வேற வார்த்தையில் சொல்கிறேன். அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றிய சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற தலைவர்கள் யாராவது சிந்திக்கிற தலைவனாக இருந்தால் தெருவுக்கு தெரு டாஸ்மார்க் இருக்குமா என்று சிந்தித்துப்பார். எப்ப என்ன பண்ணிருக்கணும்? ஒரு சமூகத்தை கட்டமைக்க கையில் இருக்கிற ஆகச்சிறந்த கருவி கல்விதான். அண்ணல் அம்பேத்கரை ஃபர்ஸ்ட் எஜுகேட் தான் சொல்றார், கற்பின் தான் சொல்றார். கல்விதான் சிறந்த செல்வம் உலகத்தில், அறிவு செல்வம் தான். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார் அறிவு மூதாட்டி அவை. கல்வியில் தான் ஒரு சமூகம் ஒழுக்கமான நன்னறி மிகுந்த மேம்பட்ட சமூகமாக கட்டமைக்க முடியும்னா கல்வி. அந்த கல்வி இப்போ எங்க இருக்கு? முதலாளிகிட்ட. எப்படி இருக்கு? விற்பனை பொருள், உயர்ந்த லாபம் கொளிக்கிற தொழில். உன் வகுப்பறை அறிவு கருவறையாக இல்லை, வியாபார அறையாக இருக்கிறது. இதை தகர்க்கணும். தகர்த்தல் பண்ணும். ஊடகத்தரத்திற்கு கல்வியை கொடுக்கணும். சரியான சமமான தரமான கல்வி. எந்த அளவிற்கு? தனியார் முதலாளிகிட்ட என்ன கிடைக்குதுன்னு என் மக்கள் நினைக்கிறானோ, தனியார் கல்லூரியில் என்ன கிடைக்குதுன்னு நினைக்கிறானோ, அந்த தரத்தை தாண்டி அரசு பள்ளி கல்லூரியில் கல்வி கொடுக்கணும். சரியாக சமமாக தரமாக ₹1 கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும். அங்கே இருந்து தான் மாறுதலை ஆரம்பிக்கணும். இது என்னது? அடுத்த தலைமுறையை பற்றி சிந்தனை. தேர்தல் அரசியல் இல்லை, கட்சி அரசியல் இல்லை, மக்கள் அரசியல். இதைத்தான் நம்ம செய்யணும். விளங்குது. இதுதான் செயல் அரசியல், சேவை அரசியல். இப்படி யார் செய்தால்? உலகத்தில் பின்லாந்து 2வது தென்கொரியா, 3வது சின்ன நாடு சிங்கப்பூர். கல்வியில் உலகத்தில் எத்தனை நாடு? 3வது இடத்துல இருக்கான். ஒரு உள்ளங்கை அளவு சிங்கப்பூர். எழுதி வைத்துக்கொள், உன் மகன் எடுத்த நாட்டை கொடு. இதே பின்லாந்தும் இதே தென்கொரியாவும் சிங்கப்பூரும் அங்கிருந்து சொல்லும், இந்த உலகத்திலே தலை சிறந்த கல்வியை யார் கொடுக்குறான்னா உலகத்தரம், தமிழ்நாட்டு தரம் என்று சொல்லுகிற அளவிற்கு கல்வியின் தரத்தை உன் மகன் உயர்த்துவேன். தனியார் முதலாளிகளோட போட்டி போடுவேன். மலேசியா போடுது, அமெரிக்கா போடுது. என்ன போடுது? தனியார் பள்ளி கல்லூரி, தனியார் மருத்துவமனை என்ன கொடுக்குதோ அதுக்கு இணையாக போட்டியை போட்டு காம்படிட் பண்ணி மக்களுக்கு சேவை செய்து நின்றுவியா சேவை செய்து அது மாதிரி செய்யணும். கல்வியில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். கல்வியில் இருந்தால் சாலை விதி, சட்டம், ஒழுங்கு எல்லாம். நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்து ஒரு செய்தியை சொல்கிறார்கள்.
உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் என் நாட்டு மக்கள் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை அப்படியே கடைபிடிக்கிறாங்க. ஆனால் என் சொந்த நாட்டுக்கு வந்தால் எது ஒன்றையும் கவனிக்கிறது இல்லை. சாலையில் குப்பை போடுறது, பீர் பாட்டில் குடிச்சு உடச்சி போடுறது, அங்கே ஒன்று கிடைக்கிறது, தாறு மாற அப்படி ஓடுறது, சாலை விதி எதையும் மறைக்கிறது இல்லை. ஏன்? இந்த நாடு கொடுத்துருக்கிற அளவு கடந்த சுதந்திரம்ங்கிறது. அப்போ எப்படி சரி செய்வ? கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் சரியாக வராது. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு கோடு போடணும், ட்ராக். இங்கேருந்து அன்னி ஒரு மார்ச் செட் கொண்டா எப்படி வேணாலும் ஓடி போய் கோட்டை தொடுனா ஒருத்தனும் ஓட மாட்டான். இவனை அடிப்பான், அவன் அடிப்பான், போய் வர மாட்டான். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு கோடை போடணும், ட்ராக். இந்த கோட்டுக்குள்ளே 1ஆம் நம்பர் ஓடு, 2ஆம் நம்பர் ஓடு, 3ஆம் நம்பர் ஓடு என்று ஓடினால் தான் ஒழுங்கு வரும். ஓட்ட பந்தயத்துக்கே கோடு தேவைப்படுதுன்னா இப்போ நாட்டுக்கு தேவையா இல்லையாங்கிறத அறிவு சமூகம் சிந்திக்கணும். கல்வியிலிருந்து தான் சமூகத்தை கட்டமைக்கணும். முதல்ல. ரெண்டாவது மருத்துவம். அதை கொடுத்துருக்கா பாரு. இல்லை முதலமைச்சருக்கு முடியலைன்னா காவிரியில் போய் படுத்து பார்ப்பல, மந்திரிக்கு முடியலைன்னா அப்பளவில் படுத்து பார்ப்பல, ஆனால் நமக்கு முடியலைன்னா பாடையை கட்டி சுடுகாட்டில் போய் படுத்துட வேண்டியதுதான். ஏன்? அவ்வளவுதான். மக்களின் மீது அக்கறை அவ்வளவுதான். மக்களுக்கான ஆட்சி அவ்வளவுதான். மக்களுக்கான அரசியல் அவ்வளவுதான். அப்போ என்ன பண்ணும்? தனியார் முதலாளிகள் கொடுக்கிற தரத்திற்கு அரசின் மருத்துவ தரத்தை தூக்கணும், உயர்த்தணும். இது அரசின் கடமை. சேகுவேர படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மோட்டர் பைக்கில் ஏறி ஊர் ஊராக போய் மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் செய்கிறான். அவன்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்கிறான், என் கல்வி என் மக்களுக்கானதுன்றான். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை, அதை உன் பிள்ளை கொடுக்குறோன்றோம். நாங்கள் சிறந்த மருத்துவம் கட்டணம் இல்லாமல் கொடுப்போம். அடுத்து குடிநீர் கட்டணம் இல்லாமல் தருவேன். இது 3 தான் கட்டணம் இல்லாமல் தருவேன். ஏன் கட்டணம் இல்லாமல் தருவேன்னு சொல்கிறேன்? ஏன் இலவசம்ங்கிற சொல்ல நான் சொல்லலை? அதை வெறுக்கிறேன், அருவருக்கிறேன். அந்த சொல்லை இந்த நாட்டில் இல்லாமல் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். இவன் எதுக்கு எடுத்தாலும் வருவான் இலவசம், உன்னை ஏலம் போடுவான். நான் வந்தா 2000, இவன் வந்தா 2000, இன்னொருத்த வந்து 2500. இந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு எங்கள் அண்ணன் பாண்டியராஜன் நடித்த படம் இருக்கு. இந்த படத்தில் எங்கள் அண்ணன் வர 5-6 பைத்தியத்தை கொட்டி விடுவாப்புல. எங்கள் பயில்வான்றாங்கன்னா அதை அண்ணன் ஏலம் போடுவாப்புல. பழைய நாற்காலி இதுகளை போடும்போது நான் சொல்கிறத திருப்பி சொல்லணும். 1000 அப்படி சொல்லக்கூடாது. நான் 1000னா 2000 சொல்லணும். நான் 2000னா 3000 சொல்லணும். பயிற்சி கொடுத்து 5 பைத்தியங்களை கொண்டாந்து நிறுத்திடுவாப்புல. இவர் 7000 மதிப்பு இந்த நாற்காலி 1000 அப்படின்னு ஒரு பைத்தியம், 2000 இன்னொரு பைத்தியம், 3000 இன்னொரு பைத்தியம், 4000. இப்படி பைத்தியக்காரங்களை நீ தேர்வு பண்ணி அவன் ஒன்று ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கான். 1000 2000 கடைசியாக ஒரு பைத்தியம் பிம்பிளி கீப்பிளா அப்படின்ட்டு போகும். அதுதான் டே பைத்தியங்களா, நீ 1000 கொடு 2000 கொடு, எங்கிருந்துடா எடுப்பேன் அந்த 2000 எங்கே எடுப்பேன்? ஏற்கனவே 10,50,000 கோடி 10,5 லட்சம் கோடி கடன் டெபிசிட். கடன் 1 லட்சம் கோடி வட்டி. நாட்டின் பட்ஜெட்டு 3 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி போயிட்டுருக்கு. இவன் அறிவிச்சிருக்க ஃப்ரீ ஸ்கீம் இருக்குல்ல, இலவச அறிவு. தேர்தல் அறிக்கை என்ன நினைக்கிறேன்? நாங்கள் வந்தால் ஃப்ரிட்ஜ் கொடுப்போம், நாங்கள் வந்தால் 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ பருப்பு, அப்புறம் 10,000 போடுவோம், இவர் வந்து 8,000 டோக்கன். இதுவாடா தேர்தல் அறிக்கை? இதுவாடா ஒரு தலைவனின் கனவு? இதுவா? இதை சைத்துக்கிட்டு இந்த சமூகம். கல்வி எதுக்கு தான் உங்களுக்கு இருக்கு? மூளைங்கிற உறுப்பு எதுக்கு தான் இருக்கு? எதுக்கு தான் இருக்கு? எதுக்கு தான் இருக்கு? சரி, இந்த இருந்து தமிழ்நாட்டிலேருந்து 1/2 கிலோமீட்டரில் தானே கேரளா இருக்கு, 1/2 கிலோமீட்டர் தானே இருக்கு. இப்படி ஏதாவது ஒரு அறிவிப்பு, டோக்கன் 8,000 தாரேன், 1/2 கிலோ பருப்பு தாரேன், 1 கிலோ எண்ணெய் தாரேன், உனக்கு மிக்சி தாரேன், ஃப்ரிட்ஜு தாரேன் சொல்லி பாரு, செருப்பு விளக்கமாறு கட்டை கொண்டடிப்பான். தெரியுமா தெரியாதா? இப்படி தான் ஓட்டுக்கு காசு கொடுத்து பறிக்கிறான். அவன் உலகத்தரத்துக்கு கல்வி கல்வின்னு பேசிட்டுக்கோம். இந்த நாட்டில் எங்கேயும் இல்லையா? இருக்குது, கொடுத்தான் ஒருத்தன். 5 ஆண்டுல டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் உலகத்தரத்திற்கு தூக்கி தாழ்ந்தான். டெல்லியில் போய் கல்வி கட்டடத்தை பாரு, கற்பித்தல் முறையை பாரு. நான் சொல்ற பின்லாந்து, தென்கொரியா, சிங்கப்பூருக்கு இணையா தூக்கி தள்ளுனான். கேரளாவில் ஒரு பெரியவர் பினராயி விஜயன் 31 விழுக்காடு அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு தனியார் பள்ளிக்கு போய்கிட்டு இருந்த மாணவர்களை இழுத்து வந்துட்டார். தரத்தை உயர்த்தி கட்டடத்தை கற்பித்தல் முறையை தூக்கிட்டான். இங்கே படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடம் சுடுகாடு மாதிரி இருக்கு, சுடுகாடு நட்சத்திர விடுதி மாதிரி இருக்கு. என்ன ஆட்சி முறை இது? இதை சாய்த்துக்கிட்டு இந்த முறையும் வாக்கு செலுத்த தயாராகிட்டாங்க.
அவர் ஃப்ரிட்ஜு தராரு, இவர் டோக்கன் தராரு. டோக்கனை கொடுத்து எதை வேணாலும் வாங்கிக்க அப்படின்னு. எதை வேணால் வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவி வாங்கிக்கலாமா? 8000 கொடு. ஏடா பைத்தியங்களா? குடிக்க வச்சு 10 லட்சம் பேர் தாலி எடுத்துருக்கீங்க, இந்த தாலியை வாங்கிடலாமா? என் மானத்துக்காக உயிரை விட்ட இனக்கூட்டத்தின் மானத்தை வித்திருக்கீங்களே. இதில் வேற தமிழகத்தை தலை குனிய விட மாட்டேன், தலை நிமிர விட மாட்டேன்னு சொல்லு. எவன் தலை குனியான்? தலை நிமிர்ந்திருக்கான். குடிச்சு குடிச்சு தொங்கி போச்சு, இப்படி தொங்கி திரியான். வேட்டி விழுகுதா சட்டை விழுகுதான்னு தெரியாமல் தெருவில் விழுந்து திரியான். கேவலம் கேவலம் கேவலம். கொடுத்து கொடுத்து வாழ்ந்த இனத்தை கையேந்தி நிற்கிற, வாங்குவதற்கு கையேந்தி நிற்கிற ஒரு இனமாக மாற்றி நிறுத்தி விட்டார். வெற்ற அறிவிப்பு, இலவச அறிவிப்பு. சரி, படித்தவர்கள் வரலாறு, புவியியல், அறிவியல், பொருளாதாரம் எல்லாம் படிக்கிறீங்க. ஒரு நாடு கடன்பட்டு 10 லட்சம் கோடி கடன். ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, வீதியில் வந்து போராடுறான். பகுதி நேர ஆசிரியர், நாங்கள் சம வேலை செய்கிறோம், சம ஊதியம் கொடுங்க, பணியை நிரந்தரம் கொடுங்கங்கிறான், கொடுக்க முடியல. மருத்துவர், உயிர் காக்கும் மருத்துவர் இருக்கான்ல, வீதியில் வந்து நிற்கிறாங்க மருத்துவ பெருமக்கள். அறிவை புகட்டும் ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிற்கிறாங்க. உயிரை காக்கும் போது சேவை செய்கிற தேவதைகளாக இருக்கிற சேவை பெண்கள், நர்ஸுகள், செவிலியர்கள் வீதியில் நிற்கிறாங்க ஊதிய உயர்வுக்கு. போக்குவரத்து தொழிலாளர்கள் பழைய ஓய்வூதியத்தை எங்களுக்கு கொடுங்க, நீங்கள் சொன்னது மாதிரியே கொடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் அவங்க கேட்குற சம்பளத்தை கொடுக்க அதிகபட்சம் போனால் 150 கோடி செலவாகும். அவ்வளவுதான். ஆனால் 6800 கோடியை நீங்கள் 5000 ரூபாயில் இழக்கிறீங்க. 980 கோடியை இந்த 1000 ரூபாயில் இழக்கிறீங்க. எந்த எங்கள் அம்மா எனக்கு 1000 ரூபா கொடுங்க மாதம்னு கேட்டா? எந்த எங்கள் அம்மா வங்கி கணக்கில் 5000 போடுங்கன்னு கேட்டா? ஆனால் கேட்கிறார்கள் ஆசிரியர்கள், கேட்கிறார்கள் மருத்துவர்கள், கேட்கிறார்கள் செவிலியர்கள், கேட்கிறார்கள் மகளிர் சுய உதவி குழு பெண்கள். கேட்கிறவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிற எப்படி? கேட்கிறான் என் விவசாயி. நான் வெம்பாடு பட்டு வேர்வை சிந்தி விளைய வச்ச நெல்லை நீ உரிய விலை கொடுத்து அகவிலையை கொடுத்து வாங்கி கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்களை சேமித்து வாய் என்று கேட்குறான். சாலையில் போட்டு வீதியில் போட்டு முளைக்க வச்சு வேர்வை சிந்தனவனை கண்ணீர் சிந்த நிற்க வைக்கிறேன். ஆனால் குடிக்கிற டாஸ்மார்க் சரக்கை குளிரூட்டப்பட்ட அறையில் பூட்டி வச்சு கண்காணிப்பு கருவி வச்சு வாசலில் 2 காவலரை போட்டு பாதுகாக்கிற. யார் நீ? யார் நீ? யார்? 4 கோடியில் கட்டினா 400-500 பேர் இருந்து படிக்கிற நூலகத்தை கட்டிடலாம். படிக்க பள்ளிக்கூடம் கட்டி தராமல் குட்டி வச்சராக்கிட்டு 200 ஒரு 300 கோடியில் லைப்ரரி கட்டுறேன், நூலகம் கட்டுறேன், மாளிகை மாதிரி கட்டுறேன்னு அங்கே உட்கார்ந்து படிக்க ஒருத்தனும் இல்லை. எதுக்கு நீ 400 கோடி 300 கோடிக்கு நூலகம் கட்டுற? கட்டு, 10 கோடி கட்டு. அந்த முதலீட்டை பள்ளிக்கூடத்துக்கு கொடு, பள்ளிக்கூடத்தை தரமாக கட்டு, கழிவறை கொடு, பெயர் பல கொடு, எண்ணியல் திரையை கொண்டா, டிஜிட்டல் போர்டு கொண்டு வா, விளையாட்டு திடல் கொடு, அங்கே நீச்சல் குளம் கொடு. ஏன் கெஜ்ரிவால் கட்டியிருக்கானே, உன்னால் முடியாதா? எல்லாத்துக்கும் மற்ற மாநிலங்களை விட நாம் நல்லா தான் இருக்கணும். எங்கே கிழிச்ச? கேரளாவில் கல்வி இல்லை, டெல்லியில் கெஜ்ரிவால் கொண்டு வந்து எஜுகேஷன் இல்லை, எங்கே இருக்கு? எனவே அன்பு சொந்தங்களை, புரட்சி என்பது ஓர் தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தம்பி களஞ்சியமும் என் தங்கை அனுஷா விஜயகுமாரும் வெல்க வெல்க வெல்க. வணக்கம். பேசுறதுக்கே தொண்டை கஷ்டமா இருக்கு. போடுகிற ஓட்டையெல்லாம் திருடனுக்கு தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும்? நீ கொஞ்சம் எண்ணி பாரு. போடுகிற ஓட்டையெல்லாம் திருடனுக்கு தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும்? நீ கொஞ்சம் எண்ணி பாரு. ஊழல் லஞ்சம் பெருத்து போச்சு, உண்மை நேர்மை செத்தே போச்சு. மாண்புமிக்க மக்கள் ஆட்சி மண்ணோடு மண்ணா போச்சு. ஊழல் லஞ்சம் பெருத்து போச்சு, உண்மை நேர்மை செத்து போச்சு. மாண்புமிக்க மக்கள் ஆட்சி மண்ணோடு மண்ணா போச்சு.
கேடுகட்ட பணநாயகம் கேலி பண்ணி சிரிக்குதம்மா. பொறுப்பது பாவம்தானே, சகிப்பது சாவம்தானே. நல்ல ஆட்சி மலர்வதற்கு என்ன வழி கூறம்மா. விவசாயி சின்னத்துல ஓட்ட நீயும் போடம்மா. போடுகிற ஓட்டையெல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும், நீயும் கொஞ்சம் எண்ணி பாரு. அடுத்த வேலை சோத்துக்கில்ல, அடகு வைக்க பண்டம் இல்லை. யாரால இந்த நிலை சொடலமாடா. நம்ம கெடுத்தது சாமி இல்ல, பாடுபட்ட பூமி இல்ல. கேடுகட்ட சுரண்டல் முறையே தெரியுமாடா தம்பி. கேடுகட்ட சுரண்டல் முறையே தெரியுமாடா. ஓட்ட கேட்க கையெடுத்து கோட்டையில பைய எடுத்து கோடி கோடியா அடிக்கிறானே சொடலமாடா. நம்ம நாட்டை கூட வேலை பேசி ராத்திரியில் வித்துருவான். லஞ்சத்துக்கு பிறந்ததாடு நம்ம நாடடா தம்பி. லஞ்சத்துக்கு பிறந்ததுதான் நம்ம நாடடா. மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி எதிர்த்து நிற்கும். மொத்தத்தில் வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. உங்க மொத்த கட்சி கூட்டணிய எங்க ஒத்த கட்சி மோதி வெல்லும். மொத்தத்தில் வீர வேணும் சுடலமாடா. நன்றி, வணக்கம்.